அருண். ஓய், குட் மார்னிங். மார்னிங்கா? ஆஃப்டர்நூன் ஆக போகுது. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சா? ஏன் இப்போ சீக்கிரம் இருந்துச்சு சார், என்ன பண்ண போகிறீங்க? சரி சரி, சீக்கிரமாக எழுந்துச்சு மட்டும் என்ன பண்ண போகிறேன்? ஏய் கோச்சிக்காத, செல்லம் இல்லை. நான் வேணா குக்கிங் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேணாம் வேணாம், நீ இங்கேயே ரிலாக்ஸாக இரு. ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ண மாட்டியா? நான் எலிஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரும்போது குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறேன். வர வரைக்கும் யாராவது காலிங் பெல் அடித்தா யாருன்னு பாரு. முக்கியமாக அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் பேச ட்ரை பண்ணாத. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வா. இங்கே தான் இருக்கியா? உன்னை காணமே. எதுக்கு டென்ஷன்? உன்னை விட்டு எங்கே போக சொல்கிற? சொல்லுமா? போய் தான் பாரு. அட போக மாட்டேங்கிறேன். சரி, போன விஷயம் என்னாச்சு? அதை ஏன் கேட்குற? வர்ற பணத்தில் பாதி பணத்தை கமிஷனாக கேட்குறான் அந்த ஏஜென்ட். என்ன பண்ணுறதுனே புரியல. ஏஜென்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. கூட அப்பா, நம்ம அசோக்கோட அப்பா சண்முகம் இருக்காருல்ல, அவர் அந்த பிரான்ச்சில் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப நல்ல மனுஷன், ஹெல்ப் பண்ணுவார். அவர் தானே? நீ வேற. நான் எலிஸ் ஆஃபீஸ் போனது அவர் பார்த்தாரு. நான் ஏன் வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்கல. அவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு? அதெல்லாம் அப்போடா. சரி, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஹலோ. ஹலோ, நான் சண்முகம் பேசுகிறேம்மா. அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸில் எனக்கு நான் பார்த்தப்பவே பேசலாம்னு நினச்சேம்மா. ஆனால் நானே இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்ஷியாலிட்டி பார்த்தா மற்றவங்களும் ஆரம்பிச்சிருவானுங்க. அதான் ஈவினிங் பேசிக்கலான்னு விட்டேன். பரவாயில்ல அங்கிள். உன் ஃபைல்ஸை நான் பார்த்துட்டேம்மா, நீ வருத்தப்படாது. நாளைக்கு முதல் வேலை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். இந்த மந்த்துக்குள்ளே பணம் உன் கைக்கு வந்துடும். சரியாம்மா? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லம்மா. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிங்க அங்கிள். ஏய், ஈவினிங் தானே சொன்னேன் சண்முகம் அங்கிள்கிட்ட பேச சொல்லி. இப்போ அவரே கால் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரேன் சொல்லிட்டாரா? ஸோ ஹாப்பி. ஆமாம், இதெல்லாம் ஓ வேலையா? நான் தான் உன்னை விட்டு வெளியே போவே இல்லையே. போய் சொல்லாத. ஏய், ஹலோ. பிஸியாக இருக்கியாம்மா? அதெல்லாம் இல்லைம்மா, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். ஒரு நிமிஷம் லைன்லேயே இருமா. சரி, நம்ம தூங்க போகலாமா?
சொல்லுமா. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், கோவப்படாமல் கேட்குறியா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தனியாக குழந்தையோட கஷ்டப்பட போகிற? வாழ வேண்டிய வயசில் ஏம்மா இப்படி கஷ்டப்படுற? இன்னைக்கு கூட உன் மாமா கால் பண்ணி உன் கல்யாண விஷயமா பேசினாரு. நீ என்னம்மா சொல்கிற? என்னம்மா? நீ என்னம்மா சொல்கிற? என்ன சொல்கிற? அருணோட உடம்பு தான் இங்கே இல்லை, அவன் ஆத்மா என் கூட தான் இருக்கு. நான் படுற ஒவ்வொரு கஷ்டத்துலையும் அவன் கூட துணையாக இருக்கான். இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? இனிமேல் வேறு கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசாத. அருணோட ஆத்மா வருத்தப்படுற கூட நான் விரும்புகிறேன். ப்ளீஸ். இங்கே தான் இருக்கியா? உன்னை காணுமே, நான் தேடினேன். உன்னை விட்டு எங்கே போக சொல்கிற? ம். Don't forget to like and subscribe.